இன்றைக்கி அம்முக்குட்டிக்கு நான் எப்படி எக் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்றத தான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு எப்போ எக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நான் அம்முக்குட்டிக்கு 8 மந்த் 3rd வீக்கில் இருந்து கொடுக்க ஆரம்பித்தேன். நீங்கள் ப்ரைவேட்டில் வேக்சின் போடுறீங்க அப்படின்னா 9 மந்தில் MMR வேக்சின் போடுவாங்க. அது போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் வேக்சின் போடுறீங்கன்னா 10 மந்தில் தான் MR வேக்சின் போடுவாங்க. ஸோ நீங்கள் 8 மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் அம்முக்குட்டிக்கு 8 மந்த் 3rd வீக்லேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்முக்குட்டிக்கு எந்த ஒரு அலர்ஜியும் இல்லை. அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எக்கை. ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது எல்லோ தனி ஒயிட் தனியாக தான் கொடுக்கணும். அதுக்கு நான் எல்லோ தனியாக ஒயிட் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அம்முக்குட்டிக்கு நான் ஃபஸ்ட்டு எல்லோ தான் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு தோசை தவாவில் எல்லோ எக்கை ஆட் பண்ணிவிட்டு ஸ்மெல் வராமல் இருக்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தோசை கரண்டி வச்சு திருப்பி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அம்முக்குட்டிக்கு ஊட்டி விட்டேன். இது ஊட்டி விடும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அம்முக்குட்டிக்கு ஊட்டி விடுவேன். அம்முக்குட்டி நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பேபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேபி ரெசிபி பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.